காதல் மோகினி. தீரா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. 2 நாளா உன்னையும் உன் மாமனையும் ஆளையே காணும். எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் இப்பயே சொல்லு. நாளை பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா நமக்குள்ள எதையுமே பாத்துக்க முடியாது. பாத்துக்க. ஏங்க, அப்படி எங்க தான் போனீங்க? வாய்க்குள்ள என்ன கொடுக்கட்டியா வச்சிருக்கீங்க? எங்க போனீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் ரகசியம், சொல்லப்படாது. வேணும்னா நம்ம அகரங்கிட்டே கேட்டுக்க. டா கேட்கறாங்கல்ல பெரியவங்க, அவனே சொல்லட்டும். இந்த சவடால கொண்டு குறைச்சல் இல்லை. தண்ணியை போட்டு அவ அப்படியே வளர வேண்டியது. இப்ப அமுக்குனி மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது. வச்சுக்க. அது ஒன்றும் இல்லைப்பா, மோகனாவை தேடி தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய விஷயம் நமக்கு தெரியாமே இருந்திருக்கு. அப்படி என்னப்பா உண்மை சொல்லு. எல்லாரும் இங்கே இருக்கோம்ல, எதா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அப்பா, அது வந்து நம்ம ரணதீரன் சித்தப்பா ஃப்ளைட்டில் போகும்போது இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அவர் அப்போ சாகலப்பா. ஐயா அகரா, என்னையா சொல்ற? என் மகனுக்கு எதுவும் இல்லைல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் ஐயா. பாட்டி, ஃபர்ஸ்ட் அழுறதை நிறுத்துங்க. நான் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். சொல்லியா, நான் குறுக்க பேசாம கேட்கேன். அப்பா, மோகனாக்கிற அரண்மனையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் நாங்கள் அவளை தேடி போனோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவள் அத்தை மூலமாக எல்லா உண்மையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. மோகனாவோட சின்ன மாமா தான் நம்ம ரணதீரன். அவரோட சின்ன அத்தையை தான் நம்ம ரணதீர சித்தப்பா கல்யாணம் பண்ணியிருக்காருப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகலை. அங்கே போய் அந்த அரண்மனையில் தான் வாழ்ந்துருக்காரு. அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னே தெரியல, அவர் அப்படியே காணாமல் போயிருக்காரு. இதில் அவங்க பெரிய மாமா நம்ம வீட்டுக்கு வந்தார் இல்லை, அவர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அவங்க தான் மோகனாவை மிரட்டி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் வாங்கியிருக்காங்க. அவள் எப்போவுமே பயந்துக்கிட்டே இருந்தால, அதுக்கு காரணமும் அவங்க பெரிய மாமாவும் பெரிய மாமா மகனும் தான்ப்பா. ஆக என் தம்பி இத்தனை வருஷமா இங்க பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். ஆமாப்பா, நமக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாததுனால அவர் எங்கேயோ இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். என் தம்பியை பத்தி தெரியாம அவன் இத்தனை நாளா செத்து போயிட்டான்னு கண்ணீர் விட்டுட்டு கிடந்தேன்டா. பசுபதி, வாடா, நம்ம இங்க உடனே போலாம். அப்பா நில்லுப்பா. ஏய், இன்னும் எதுக்குடா நிக்கணும்? அப்பா, நான் சொன்னதை முழுசா கவனிச்சியா இல்லையா? 6 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா எங்கேயோ வெளியில போனவர், இன்னும் வீடு வரலன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவங்க புருஷனா இருக்குமோன்னு அவங்களே சந்தேகப்படுறாங்க. டேய், அதான்டா நானும் சொல்றேன். இப்பவே அவனுங்களை போய் வெட்டி சாச்சிட்டு என் தம்பி என்னடா பண்ணீங்க, அவன் எங்க இருக்கான்னு கேட்டுட்டு வரேன்டா. வெட்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க மாமா? பேசிட்டு இருக்கேன்ல. சரிடா, முடிக்குதேன். அண்ணே, நீ மட்டும் போற, நானும் வரேன்னே. அப்பா, கொஞ்சமாவது யோசிப்பா. 6 வருஷமா சித்தப்பா பத்தின விவரமே அவங்க யாருக்குமே தெரியாம வச்சிருக்கானா? அந்த ஆளு என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல. உண்மையிலே சித்தப்பா காணாம போனதுக்கு அந்த ஆளு தான் காரணமானோ கன்ஃபார்மா நமக்கு தெரியல. வடிவமா யூகத்துல தான் சொன்னாங்க. அதுக்கு முதல்ல அந்த வீட்டுக்கு போகணும். சித்தப்பா அங்க எப்படி இருந்தாரு, என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியில போனாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதுக்குடா அங்க போகணும்? அவனை கட்டி தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு விசாரிக்கிட்டு போய் விசாரிச்சா இன்னும் வந்துட போகுது. அதானே? அப்பா, நம்ம நல்லது செய்யறதுக்காக அடிதடியில் இறங்கியிருக்கோம்ப்பா. அவனுங்க அப்படி இல்லை, சுயநலத்துக்காக எது வேணாலும் பண்றவனுங்க. அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு மோகனா. அவளையே அடக்கி ஒடுக்கி புள்ள பூச்சியா மாத்தி கைக்குள்ள வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பானுங்க. அவங்கள்ட்ட நம்மளும் அந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்த்து தான் காரியம் சாதிக்கணும். சரி, உன் வழிக்கே வரேன். அதுக்காக என்ன பண்ணலாம்னு இருக்காகரா? அண்ணே, இதெல்லாம் தேவையாண்ணே? அவன் மூஞ்சி மகரிய பேத்து உண்மையை வாங்குறத விட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணும்னு என்னடா அவசியம் இருக்கு? அன்னைக்கு தீரன் போட்டோவை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு கத்துன போய் நம்மளும் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம். இல்ல மோகனா ஒரு வார்த்தை சொல்லி இருந்துச்சுன்னா அதையும் காப்பாத்தி தீரனை பத்தி விஷயத்தி செஞ்சிருக்கலாம். சித்தப்பா, அவங்க உங்க எல்லாத்தையும் கொன்றுவோம்னு மோகனா கிட்ட மிரட்டியிருக்கானுங்க. அந்த கிறுக்கியும் அதை நினைச்சு பயந்துக்கிட்டு அமைதியாயிட்டா. இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாலே நம்மளை பத்தி அவளுக்கு தெரியல போல.
அது மட்டும் இல்ல மாமா, அந்த புள்ள வளர்ந்த விதமே அப்படித்தான். நம்ம வீட்டுல இருக்கப்பயே அம்புட்டு பயப்படும். இத்தனைக்கும் நம்ம எல்லாரும் எவ்வளவு சகஜமா அதுகிட்ட பேசுவோம். அந்த வீட்டுல அந்த பிள்ளையை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கானீங்க மாமா. அப்ப அவனுக்கு கிட்ட எப்படி பயப்படும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது தெரியாம இந்த அரப்பை எப்ப பார்த்தாலும் மோகனாவை திட்டிக்கிட்டே கிடக்கியான். இதுக்கு எதுக்காகரா நீ மட்டும் தனியா போகணும்? எல்லாரும் போவோம், பேசுவோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். அது இல்லப்பா, இதுல இன்னொரு சுயநலமும் இருக்கு. எனக்கு மோகனாவை ரொம்ப பிடிக்கும். அதை விட அதிகமா என்ன அவளுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு பயம், தயக்கம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலை. அவங்க அத்தையோட உயிர்னு ஏதேதோ போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கா. நாங்க போய் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு என் சித்தப்பாவை பத்தின உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான்ப்பா இந்த நாடகம்லாம். சரிப்பா அகரா, நீ சொல்றது எனக்கு சரியா தான் படுது. இந்த விஷயத்துல நாங்க எதுவும் தலையிடல, நீயே பாத்துக்கோ. என்னம்மா, நான் எடுத்த முடிவு சரிதானே? அன்னைக்கு மோகினி உன் மகன் கண்டிப்பா வருவான்னு சொன்னாலே, அதுக்கு அர்த்தம் இதுதான் போல. உறுதியா எதுவும் தெரியாம நம்ம கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னுதே அமைதியா இருந்துருச்சு போல. என் பிள்ளைய பத்தி ஒரு சின்ன தகவல் கொடுத்திருந்தா கூட போதுமே. இந்த மோகினி ஏன் தான் இப்படி பண்ணுச்சோ தெரியல. அப்பத்தா, நம்ம எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தப்பா ஃப்ளைட்ல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு நினைச்சோமோ, அதுவும் அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில போன மாமா இருக்காரா இல்லையானே தெரியாம தவிச்சு போயிருக்கு போல. அதனால கூட உண்மையை சொல்லாம இருந்திருக்கும். நீ கவலைப்படாத அப்பத்தா, நான் அங்க போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கேன். அதெல்லாம் சரித்தேன். இந்த ஆபரேஷனுக்கு அப்படி என்னதான் பேர் வச்சிருக்கீங்க? யாருக்கிட்ட ஆபரேஷனு? மாமா, அண்ணே அவங்க வீட்டுக்கு போறான்ல மாமா, அந்த வேலைக்கு பேர் என்ன? ஆபரேஷன் மோகனாவா? டேய், நல்லா இருக்கிற மோகனாவுக்கு எதுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லுதிய? ஐயோ மாம்சு, நான் சொல்ல வர்றதே உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சம்பவம் பண்ண போறோம்னா அதுக்கு பேரு ஆபரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதனாலதான் நான் சொல்லுதேன். டேய், இதெல்லாம் யார்டா உனக்கு சொல்லி கொடுப்பா? எல்லாம் படத்தை பார்த்து கத்துக்கிறதே. அப்போ பாடத்தை பார்த்து ஒன்னும் கத்துக்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லு. நீ அப்படி கத்துக்கிட்டு இருந்தேனா எதுக்கு இப்படி தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேச போற? டேய் திவா, என்னடா நீ இப்ப மாமனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? இதுல இருந்து என்ன மாம்ஸ் தெரியுது? அசிங்கமா தெரியுது. காலை இறக்கிட்டு பாடுடா, எல்லாம் தெரியுது. ஏண்டா எரும மாடு, 7 கழுத வயசாயிருச்சு, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்ட, இன்னும் வீட்டுக்கு வந்தா ஜட்டி போடாம இந்த டவுசரை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்க. ஏமாமா, உன்னை யார் அங்க போய் உத்து உத்து பார்க்க சொன்னது? ஆமா, இதை வேற போய் உத்து பாக்குறாங்க. அக்கா, நீ அவனை மடியில போட்டு தலைக்கிட்டே இரு. அந்த பையன் செய்யற வேலையெல்லாம் தெரிஞ்சா அவன் தலைய மடியில போட மாட்டான், உரல்ல போட்டு நல்லா உலக்க எடுத்து சாத்தி போடுவ. சாத்தி. டேய், அவன் என்னடா செஞ்சான்? பச்சை மண்ணு. இந்த குடும்பத்தை விட்டா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா. மாமா, அவனை விடு. ஒரு நாளைக்கு மொத்தமா மாட்டிக்கிடுவான். சரி, எங்க சித்தப்பாவை கண்டுபிடிக்க போற இந்த புனித பயணத்துல எங்களோட பங்கு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நாங்களும் அங்க வரோம். யாரு? உன் பங்கு. உன் பங்கு தானே. உன்னை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்க, எல்லாத்தையும் வளரியே காட்டி கொடுத்துருவ. மோகனாவை இங்க வந்து தூக்கிட்டு போனதுக்கு காரணமே நீதான்டா. வளருவாயா? மீ? யூ மீன் மீ? ஹவு மீ? ஒய் மீ? Respond for Mona going her house. என்னடா சூர்யா, நீயும் தண்ணி போட்டுட்டியோ? மாம்ஸ் மாதிரியே தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேசுற. அது இல்லடா, மாமா சொன்ன அதிர்ச்சியில எனக்கு ஆங்கிலமா வருது. எப்படி நான் இதுக்கு காரணம்னு மாமா சொல்லலாம்? ஆமாடா, நீதான் காரணம். கல்யாணத்துக்கு போனீன்னா மூடிட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோணும். 2 நாளா ஊர் சுத்துறேன்னு எங்கேயோ போய் ஒரு ஹார்பர் பக்கம் போயிருக்க. அங்க போய் மோகனாவை பத்தி அவ்வளவையும் உளறி கொட்டியிருக்க. அங்க இருந்து வந்தா அந்த வீராவுக்கு தகவலை கொடுத்து எப்படியோ இங்க வந்திருக்கானுங்க. மாமா, நான் பேசினது என் ஃப்ரெண்டோட சித்தப்பாட்ட. இவங்களுக்கு எப்படி விஷயம் போயிருக்கோம்? அவன் தான் எல்லா பக்கமும் ஆள் வச்சிருக்கானே. சரி, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அந்த அடியாளங்கிட்ட நான் இன்னைக்கு சும்மா பேச்சு கொடுத்தேன். அப்ப போட்டு வாங்கினதுதான். அப்பத்தான் உன் வண்டவாளத்தை எல்லாம் சொன்னானுங்க. ஐயோ மாமா, அப்ப உங்களை அவங்க அடையாளம் பார்த்து வச்சுக்கிட்டானுங்களா? வீட்டுக்குள்ள போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? டேய், அன்னைக்கு நான் மாறு வேஷத்துல தான் போயிருந்தேன். இப்போ நாங்க மாறு வேஷத்துல தான் போக போறோம். நீ உன் ஓட்டவாயை வச்சுக்கிட்டு எங்க போனாலும் எதையும் உளறி கொட்டாம கடை. மாமா, எனக்கு செமஸ்டர் லீவ் 2 monthsக்கு வருது. அது வரைக்கும் நானும் உங்களோட வரேனே. நீ போய் ஜட்டி போட்டு பழகு. அதுக்கப்புறம் எங்க வேணாலும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். மாமா, காலேஜுக்கெல்லாம் போட்டு தான் போவேன். வீட்டுக்கு வந்தாதான் சும்மா கசகசன்னு இருக்கு, ஃப்ரீயா இருக்கலாம்னு போடுறதில்ல. அதே மாதிரி தானே மோகனா வீட்லயும் கிடப்ப. அங்க பாவம்
ஏதாவது சின்ன பிள்ளை இருந்து பார்க்க கூடாதுல பார்த்துட்டா இன்னைக்கு மாமன் கண்ணு பியூஸ் ஆன மாதிரி அந்த பிள்ளைய லைஃபே பியூஸா போகும் பாத்துக்க. டேய் வீரா, இதுக்குள்ள இப்படி மூஞ்சி தூக்கியே வச்சிட்டு இருக்க? அதான் 3 மாசம் கழிச்சு மோகனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேல்ல. அப்பா நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா இல்லையா? எப்பப்பெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது யாராலன்னு மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. உனக்கே தெரியும்லப்பா எனக்கு மோகனானா எவ்வளவு இஷ்டம்னு. அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாம நான் எவ்வளவு ஆத்திரத்துல இருக்கேன் தெரியுமா? டேய், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போய் ஜாலியா இருந்துட்டு வேணா வாயேண்டா. முடியாதுப்பா. அதுக்குள்ள மோகனாவும் என் அம்மாவும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் வேலை பண்ணுவாளுங்க. அதனால நான் இங்கேயே அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கேன். சரிடா, என்னமோ பண்ணு. இப்ப கொஞ்சமாச்சும் சாப்பிடு. அத்தம்மா. என்னம்மா மோகனா? அத்தம்மா, நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட எதுவுமே சாப்பிடல. தயவு செஞ்சு இந்த காஃபியாவது குடிங்க அத்தம்மா. எனக்கு வேணாம் மோகனா. எனக்கு உன்னை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. உன்னை எப்படி அந்த வீராக்கிட்டேருந்து காப்பாற்றுவேன்னு நினச்சாவே எனக்கு பசி மறந்து போயிடுது. அத்தம்மா, என்னை காப்பாற்றணும்னா உங்கள் உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேணும்ல, கொஞ்சம் குடிங்க அத்தம்மா. ஐயா ஓடி வாங்க செந்தாமரை ஐயா, வீரையா உடனே வாங்க, வெளியில வாங்க, தீர ஐயா வராரு, ரணதீர ஐயா வந்துட்டாரு. ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க ஐயா, நம்ம ரணதீர உயிரோடவே வந்துட்டாருங்க ஐயா.